திருஞான சம்பந்தர் சீர்காழியில் தன் 3வது வயதில் உமையன்னையிடம் ஞானப்பால் பெற்று தேமதுர தமிழ் பாடும் வித்தகரானார். ஆளுடை பிள்ளை, காழி வள்ளல், புகலியர்கோன், ஷண்பை வேந்தர் என்று பலவாறாக அவரை போற்றுகின்றோம். 16 வயது வரை மட்டுமே அவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்தார் என்றாலும் அந்த குறுகிய காலத்துக்குள்ள அற்புதமான பதிகங்கள் பாடி பல அதிசயங்களை நிகழ்த்தினார். திருப்பாச்சிலாச்சிராமம் என்ற ஊரில் கொல்லிமழவன் என்ற சிற்றரசன் இருந்தான். அவனுடைய மகளை முயலகன் என்ற நோய் வருத்தியது. முசல்வாதம் என்று வழங்கப்படும் இந்நோய் கைகால்களை வலித்து இழுக்கும் கொடிய நோயாகும். ரொம்ப மனவேதனையுடன் மன்னன் தன் மகளை கோவிலில் சிவன் சன்னதியில் கிடத்தி அழுது முறையிட்டான். அந்த நேரத்தில் சுவாமி தரிசனத்துக்காக அங்கே வந்த திருஞான சம்பந்தர் ரொம்ப கருணையோட துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க என்று தொடங்கும் திருப்பதிகம் பாடினார். இப்படி இந்த பெண்ணை வாடச் செய்வது எம் இறைவனுக்கு பொருத்தமோ என்று அவர் வேண்ட அந்த நோய் நீங்கி அந்த பெண் எழுந்தாள். மன்னனும் மகளும் காழி பிள்ளையை வணங்கி போற்றினர். ஒரு தடவை திருஞான சம்பந்தர் கொங்கு நாட்டில் திருச்செங்குன்றூர் என்ற ஸ்தலத்துக்கு அடியவர்கள் புடைசூழ சென்றார். அது கடும் பனிக்காலமாக இருக்கவே அடியவர் பலரும் குளிர்ஜுரம் கண்டு நடுங்கி வருந்தினர். சம்பந்த பெருமானும் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று துவங்கும் திருநீலகண்ட பதிகம் பாடி கடல் நஞ்சினை உண்டு உலகை காத்த திருநீலகண்ட பெருமானை துதிக்க நாடெங்கிலும் குளிர்காய்ச்சல் நீங்கியது. இன்றும் விஷச்சுரம், விஷக்கடி மற்றும் செய்வினை, பில்லி, சூனியம் இவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தீவினை வந்து எம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று புகலிவேந்தர் ஆணையிட்டு பாடிய இப்பதிகத்தை மனம் ஒன்றி பக்தி சிரத்தையுடன் பாராயணம் செய்து பயன்பெறலாம். திருஞான சம்பந்தர் திருவாவடுதுறையில் தங்கியிருந்த போது அவர் தந்தை சிவபாத இருதயர் வேள்வி செய்ய வேண்டிய காலம் வந்தது. அதற்கு பொருள் வேண்டுமே என்று அவர் கேட்க, ஆளுடை பிள்ளையும் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உன் கடல் தொழுதெழுவேன் என துவங்கும் பதிகம் பாடினார். ஈவது எமக்கு ஒன்று இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுத்துறை அரணே என்று அவர் பாடியதும் ஒரு சிவபூதம் 1000 பொன் கொண்ட உலவாக்கிழியை பலிபீடத்தில் வைத்து ஈசன் இதை உமக்கு அருளினார் என்று சொல்லி மறைந்தது. சம்பந்தரும் அள்ள அள்ள குறையாத அப்பொற்கிழியை தன் தந்தையிடம் வேள்வி சிறப்புற நடத்துமாறு கொடுத்தார். தர்மபுரம் என்ற திவ்ய ஸ்தலத்தில் திருநீலகண்ட யாழ்ப்பாணரோடைய உறவினர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க திருநீலகண்டரின் யாழிசையால் சம்பந்த பெருமானுடைய பதிகங்களின் இசை உலகெல்லாம் வளர்கிறதென்று பெருமை பேசினாங்க. மனம் வருந்திய திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் வேண்டுகோளை ஏற்று சம்பந்தமூர்த்தி யாழில் பண் அமைக்க முடியாத வகையில் மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் என்று தொடங்கும் பதிகம் பாடினார். அதற்கு யாழில் அமைத்து இசைக்க முடியாமல் போகவே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தம் யாழை எடுத்து முறிக்க முற்பட்டார். அதை தடுத்த காழியர்கோன் இறைவன் பெருமை ஓர் இசைக்கருவியில் அடங்கிவிடுமோ என்று ஆறுதல் கூறி பொருந்திய அளவில் யாழில் தொடர்ந்து இசைக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த பாடல் யாழ்முறி பதிகம் எனப்படுகிறது. ஒரு தடவை ஒரு வணிகன் தன் மாமன் மகளான கன்னிப்பெண்ணை தன் ஊருக்கு அழைச்சிட்டு போகிற வழியில் இரவாகிவிடவே திருமருகல் என்ற திருத்தலத்தில் உள்ள திருமடத்தில் தங்கினான். அன்றிரவே ஒரு நாகம் தீண்ட அவன் இறந்துவிட்டான். இன்னும் திருமணமாகாத நிலையில் அவன் உடலை தொட்டு அழுவதற்கு கூட முடியாமல் அந்த பெண் கதறி அழுதாள். அந்த நேரத்தில் திருமருகல் கோவிலில் சுவாமி தரிசனத்திற்கு வந்த ஞானசம்பந்த பெருமான் நடந்தவற்றை அறிந்து கருணை மேலிட்டு சடையா எனுமால் சரண்ணி எனுமால் என்று தொடங்கும் பதிகம் பாடி இறைவனிடம் முறையிட அந்த வணிகன் விஷம் நீங்கி உயிர் பெற்றான். இருவரும் புகலியர்கோன் கடலடி பணிந்தனர்.
அவரது விருப்பப்படியே அங்கேயே வன்னிமரம், கிணறு மற்றும் லிங்கம் சாட்சியாக திருமணம் செய்து கொண்டு அவனுடைய ஊரான மதுரையம்பதிக்கு சென்றார்கள். திருவேழிமிழையில திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இருந்த காலத்தில் மழையில்லாமல் போகவே பஞ்சம் ஏற்பட்டது. இறைவன் இருவருக்கும் படிக்காசு வழங்கினார். திருநாவுக்கரசர் மடத்தில் உச்சி பொழுதில் அடியவர்களுக்கு அன்னமிட்டார்கள். ஆனால் திருஞான சம்பந்தர் மடத்தில் காலதாமதம் ஆச்சு. ஏன்னு விசாரிச்சப்ப அப்பர் பெருமான் தரும் பொற்காசுக்கு உடனே வணிகர்கள் பொருட்கள் தந்துடுறாங்க. ஆனால் சம்பந்த பெருமான் தரும் காசுக்கு அவங்க வட்டம் கேட்குறாங்க என்றும் அதால் காலதாமதமாகுது என்றும் தெரிய வந்தது. அப்பர் பெருமான் திருப்பதிகங்கள் பாடுவதோடு கோயில்களில் உழவார பணியும் செய்கிறதால அவருக்கு வாசியில்லாத காசு கிடைத்தது என்று உணர்ந்த காடிப்பிள்ளையார், வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிழலையீர் ஏசல் இல்லையே என்று பாடி வாசியில்லாத காசு பெற்று தம் மடத்திலும் உச்சி பொழுதில் அன்னமிட ஏற்பாடு செய்தார். திருமறைக்காட்டில் ஆலய கதவு திறக்க அப்பர் பெருமானும் மீண்டும் மூட ஞானசம்பந்தரும் பதிகங்கள் பாடினார்கள். சமணம் மலிந்த பாண்டிய நாட்டில் அரசனின் வெப்பு நோய் நீங்க மந்திரமாவது நீரு என்ற திருநீற்று பதிகம் பாடிய திருஞான சம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதத்திலும் சமணர்களை வென்று பாண்டிய நாட்டில் சைவம் தழைக்கச் செய்தார். திருக்கொள்ளம்புத்தூர் என்ற ஊரில் சுவாமி தரிசனம் செய்ய போய்கிட்டு இருந்தார் திருஞான சம்பந்தர். வழியில் முள்ளி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கரையில் கட்டியிருந்த ஓடத்தில் அடியவர்களுடன் ஏறிக்கொண்ட சண்பை வேந்தர் கொட்டமே கமழும் கொள்ளம்புதூர் என்று பதிகம் பாட, பதிகம் முடியறதுக்குள்ள ஓடம் தானாகவே அனைவரையும் அக்கறையில் சேர்த்தது. யாவரும் மகிழ்ச்சியுடன் சென்று இறைவனை சேவித்தார்கள். திருவோத்தூரில் ஒரு சிவநேச செல்வர் இருந்தார். அவருடைய நிலத்தில் இருந்த பனைமரங்கள் எல்லாமே ஆண் பனைகளாக இருந்ததால் காய்க்கலை. அங்கிருந்த சமணர்கள், உங்கள் சிவனருளால் இம்மரங்களை காய்க்கச் செய்யுமே என்று கேலி பேசினர். அங்கு வந்த திருஞான சம்பந்தரிடம் அன்பர் முறையிட்டார். சம்பந்த பெருமானும் பூ தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில்லை என்று தொடங்கி பாட, பதிகம் முடியறதுக்குள்ள அந்த பனைகளெல்லாம் பெண் பனைகளாக மாறி குறும்பை ஈன்று குலை குலையாக காய்த்தன. கண்ட அனைவரும் அதிசயித்தார்கள். திருமயிலையில் அஸ்தி கலசத்திலிருந்து பூம்பாவை என்ற பெண்ணை பதிகம் பாடி உயிர்ப்பித்த காழியர்கோன் பெருமண நல்லூரில் தன் திருமணத்தின் போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற நமச்சிவாய திருப்பதிகம் பாடி திருமணத்திற்கு வந்த அத்தனை பேருக்கும் சிவஜோதியில் சேரும் முக்தி பேறு அளித்தார். பிரம்மபுரம், தோணிபுரம், வேணுபுரம், ஷண்பை, புகலி, பூந்தராய், கொச்சைவயம், வெங்குரு, காழி, சிரபுரம், புறவம், கழுமலம் என்று 12 திருப்பெயர்கள் கொண்ட சீர்காழியில் கோவில் கொண்ட பெருமானை பல பல வகையிலும் போற்றி பாடியுள்ளார் திருஞான சம்பந்தர் பெருமான். அவர் பிறந்த ஊர் மற்றும் ஞானப்பால் பெற்ற ஊர் இல்லையா? திருமொழி மாற்று, திருமாலை மாற்று, திருவழிமொழி, திருவியமகம், திரு ஏகபாதம், திருவிருக்குறள், திரு எழுக்கூற்றிருக்கை, ஈரடி மேல் வைப்பு, 4 அடி மேல் வைப்பு, திருவிராகம், திருச்சக்கரமாற்று போன்ற பல தனித்துவமான பதிகங்கள் சித்திரக்கவிகள் பாடியுள்ளார். சம்பந்த பெருமானின் அற்புத பதிகங்கள் தேமதுர தேவார பாடல்களை ஓதி நலம் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.